ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் நான் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் சாதத்துக்கு நம்ம துவையல், உருளைக்கிழங்கு, முட்டை ஆம்லேட்டு எது வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். அப்படியே சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தேங்காய் சாதத்துக்கு மாங்காய் ஊறுகாய், ஆனியன் ரைத்தா, அப்பளம், முட்டை பொடி மாசு, சிக்கன் கிரேவி வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளோ தான் ரெடி பண்ணியிருக்கேன். சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறது 2 டம்ளர் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு வடிச்சிட்டு வைங்க. இங்கே பாருங்கள், 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சுத்தமாக இல்லை பாருங்கள், வடித்து வச்சுருக்கேன். அப்படியே இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் வெந்தயம். தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். நான் சமையல் எண்ணெயை தான் விட்டுருக்கேன். நல்ல வெந்தயம் பொரியட்டும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெந்தயம் ஒன்றே போதும். தேங்காய் சாதம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். இங்கே பாருங்கள், நல்லா செவந்துடுது. இங்கே பாருங்கள், நல்லா செவந்துடுது. வாசனையாக இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி. இங்கே பாருங்கள், 2. 1 டம்ளர் அரிசி எடுத்தால் 2.25 டம்ளரு தண்ணி. நான் இப்போது 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், லைட்டாக சூடு ஏறட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 தேங்காய் நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு டம்ளர்லேயும் அளந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தண்ணி இது வந்து சூடு ஏறட்டும். இங்கே பாருங்கள், நல்லா சூடு ஏறி எடுத்து 1 டம்ளர், 2 டம்ளர், இங்கே பாருங்கள் 2. திரும்பவும் சொல்கிறேன், 1 டம்ளர் அரிசி எடுத்தால் 2.25 டம்ளர் தண்ணி. இப்போ நான் 4.5 டம்ளரு தண்ணி சேர்த்துருக்கேன். கொதிக்கக்கூடாது. நம்ம ரசத்துக்கு எப்படி நுரைச்சிட்டு வருதோ அந்த டைமில் அரிசி சேர்த்துடணும். இங்கே பாருங்கள், சாதத்துக்கு தகுந்த கல் உப்பு நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நுரைச்சி வருது பாருங்கள். இந்த டைமில் 3 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துருங்க. நம்ம வடித்து வச்சுருக்க அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், பச்சை கருவேப்பிலை 1 கொத்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க. குக்கர் மூட வேண்டாம், தம் போட்டுடலாம். நல்லா வெந்து வரும். அந்த டைமில் தம் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் பால் பிரியாமல் நுரைச்சிட்டு வந்தோடனே சேர்த்தோடனே பாருங்கள், அடிக்கடிக்கு இது மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் தெரியாமல் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுதான் கொதிக்கக்கூடாது. நுரைச்சிட்டு வரது பாருங்கள். நம்ம ரசம் நுரைச்சிட்டு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், சாதம் ரெடி ஆகிடுது. தம் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கை விடாமல் கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தேங்காய் பால் பொங்கி வர வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், 4-5 முந்திரி சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அப்படியே மூடி விடுங்க. நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வெயிட் வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த சூட்லேயே சாதம் நல்லா ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
பாருங்கள் சூப்பராக ரெடி எடுத்து பாருங்கள். போல போலன்னு நீங்கள் எந்த அரிசி வச்சுருந்தாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஒரு முட்டை ஆம்லேட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், துவையல் அது மாதிரி வச்சு கூட ரெடி பண்ணலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தேங்காய் சாதம் ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.